ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இப்ப நம்ம தேர்ட் வீக் ஸ்டடி பிளான் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆமா தானங்க. ஆல்ரெடி 2 வீக் வந்து முடிச்சிட்டோம். முடிச்சத வந்து நான் உங்களுக்கு லைவ்ல ஃபுல்லா வந்து ரிவிஷன் பண்ணி 2 வீக்ஸ்க்கு என்னென்னலாம் ரிவிஷன் பண்ணுமோ எல்லாமே ரிவிஷன் பண்ணி நான் உங்களுக்கு குடுத்து முடிச்சுட்டேன். இப்ப தேர்ட் வீக் வந்து நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? நியூ ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஸ்டடி பிளான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு, அதன் அடிப்படையில வந்து படிச்சுட்டே வாங்க. எல்லா கிளாஸ், அதற்குரிய ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே நான் குடுத்துருக்கேன். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. மேத்ஸ், ஜிஎஸ், தமிழ் எல்லாமே இலக்கண முறைப்படி கரெக்ட்டா எல்லாமே நீட்டா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. தேர்ட் வீக்குக்கு நம்ம 2வது அதாவது 7த்ல டெர்ம் 1ல 2வது லெசன் வந்து பாத்துரலாம். சரிங்களா? ஓகே. காடு. இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டோட வளம் அந்த நாட்டோட மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதனாலதான் காட்டின் வளமே நாட்டின் வளம் அப்படின்னு அறிஞர்கள் வந்து சொல்றாங்களாமா. காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வழி அறிவோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. இது வந்து சும்மா ஒரு பாட்டு மாதிரி இருக்கு, நம்ம படிச்சு வச்சுக்கலாங்க. சரிங்களா? கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேணுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவங்களக்கும் கிளியே நரியலாம் ஓலையிடும். அதிமதுரத் தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. சுரதா. ஓகேங்களா? சுரதா தான் வந்து இது எழுதியிருக்காருங்க. சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம். ஈன்று அப்படின்னா தந்து, கொம்பு அப்படின்னா கிளை, அதிமதுரம்னா மிகுந்த சுவை, அதினா மிகுந்த, களித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதினா தங்கும் இடம். ஓகேங்க. நூல்வழி. சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன். இவர் வந்து பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அதனால பாரதிதாசனோட இயற்பெயர் என்னங்க? சுப்புரத்தினம். அதனால இவரோட பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். அதோட சுருக்கம் தான் சுரதா. சரிங்களா? சுரதா சுப்புரத்தின தாசன். அதோட சுருக்கம் சுரதான்னு அதுல இருக்கிற ஒரு 3 லெட்டரை மட்டும் எடுத்து வச்சிருக்காரு. ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பர். அப்படிங்க. ஓமைகளை வந்து பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். என்னென்ன நூல்கள்ங்க? அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்பாடல் தேன்மழை எனும் நூலில் இயற்கை எழில் எனும் பகுதியில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. என்னங்க? தேன்மழை எனும் நூலில் இயற்கை எழில் எனும் பகுதியில் இருந்து எடுத்து தரப்பட்டிருக்கு. கிளிக்கண்ணி எனும் பாவகையை சார்ந்தது. அப்போ இது நல்லா பார்த்துக்கணும். கிளிக்கண்ணிங்கிற பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். ஓகேங்களா? ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகும். கா, கால், கான், கானகம். அப்போ இதை வந்து நீங்க எப்படி படிச்சுக்கிறீங்கன்னா, கா வரிசையில இதெல்லாம் வருதுன்னு. கா, கால், கான், கானகம். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் கணையம். இதெல்லாம் கா வரிசையில வரக்கூடியது. அப்புறம் ஆ வரிசையில அடவி, அரண், ஆரணி, வேற என்னங்க இருக்கு? இதெல்லாம். அப்புறம் அரில், அரல். அப்போ மொத்தம் 6 அணம் இருக்குது. ஆமாதானங்க. இதை வந்து ஒரு லைன் எழுதி வச்சுக்கணும். அழுவம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. இந்த 6ஐயும் ஆங்கிற வரிசையில எழுதி வச்சுக்கிறீங்க. அப்புறமா கா, ஈ எழுத்து. அப்போ எதெல்லாம் வந்து ஒரே மாதிரி வருதோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு லைன்ல தனித்தனியா கா வரிசை 1, ஆ வரிசை, ஈ வரிசையில என்ன வருது, பா வரிசையில என்ன வருது, இப்படி லைனா எழுதி வச்சுக்கோங்க. கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, ஒற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இதெல்லாம் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். பாரதியார் அவங்களோட பாட்டு ஒண்ணு இருக்குங்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மரப்பாரடி. அப்படிங்கிறது பாரதியார் அவர்களோட பாடலுங்க. சரிங்களா? சரிங்க. நெக்ஸ்ட் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இதுவுமே படிச்சு வச்சுக்கணுங்க. ஏன் சொல்றேன்னா, இங்க பின்னாடி இருக்கு பாருங்க. இந்த இடம் இருக்கு பாருங்க.
இந்த கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் இதுல வந்துட்டு ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு. பின்னாடி இது மாதிரி இருக்கிற இடத்துலயும் நம்மளுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. சோ நீங்க எல்லாத்தையுமே வந்து என்ன இருக்குன்னாவது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க. அதாவது நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள். என்னங்க? நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றுதான் இங்க கொடுத்திருக்காங்க. யாருன்னு எழுதியிருக்கிறா? நம்ம ராஜா மார்த்தாண்டம் அவர்கள். சரிங்களா? ஊரின் வடகோடியில் அந்த மரம். இதை வந்து அப்படியே இமேஜின் பண்ணுங்க. ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு வடக்கு திசையை நோக்கி அந்த ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்கு. 5 வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது, 50 தாண்டி இன்றும் அப்படியேதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வைத்த மாமரம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, கதை மாதிரி. பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே, அதாவது பச்சையா இருக்கிற காய் சிகப்பா மாறின உடனேயே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளுக்கிடையில கருநீல கோழி குண்டுகளாய் நாவற் பழங்கள் கிளைகளின் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீர் ஊறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளியமிழாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் உறைந்து செல்கிறார் ஊர் மக்கள். குஞ்சு குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை என்றும் என் மன வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல. எப்படிங்க அவரோட ஃபீலிங்கை வந்து எப்படி இது பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல இருந்து அந்த மரம் வந்துட்டு இருந்திருக்குதுங்க. அது வந்து சட்டுன்னு வந்து இதாயிருச்சு. ஓகேங்களா? ஒரு அதை வந்து அவரால் தாங்கிக்க முடியல. அதனால அவரோட மனசளவுல அந்த மரம் எப்ப நான் வந்து எப்படி பார்த்தனோ அதே போலயே அந்த மரம் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற அவரோட ஃபீலிங்கை வந்துட்டு இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ராஜ மார்த்தாண்டம். பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். ஓகேங்களா? அப்ப அந்த கதை என்னங்கிறத நீங்க ஒரு ஒரு படம் மாதிரி வந்து அது இமேஜின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. நூல்வழி. ராஜ மார்த்தாண்டம்ங்கிறவரு கவிதை, இதழாளர், கவிதை திறனாய்வாளர். சரிங்க. நூல்வழி பார்க்கலாங்க. ராஜ மார்த்தாண்டம் இவர் வந்துட்டு ஒரு கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை எனும் சிற்றுதலை நடத்தியவர். அப்ப கொல்லிப்பாவை சிற்றுதழ் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். என்னங்க? தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் எனும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகேங்க. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற புக்ல இருக்கிற கவிதை தான் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கிறாங்க. இவரோட சிற்றுதல் என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகே. இவர் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றிருக்காரு. அது எந்த நூல்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த ரெட் கலர்ல இருக்கிறத நல்லா படிச்சுக்கணுங்க. இதை பாத்துக்கோங்க. கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. கலாப்பிரியா. புதுக்கவிதை. ஓகே. இப்போ இதுக்கு ஆன்சர் நீங்க பண்ணுங்க பாப்போம். ரொம்ப ஈஸி. பண்ணுங்க பாப்போம். விலங்குகள் உலகம். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாத்திரலாங்க. இதுல ஒரு கதை மாதிரிதான் போகுங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு இதுல சொல்லிடுறேன். இதுல இருந்து டைரக்டா கூடி நம்மளுக்கு அப்படியே வந்துட்டு இப்ப இந்த நிறுத்தற்குறிகள்லாம் கேட்க வாய்ப்புகள் உண்டு. சோ இங்க பாத்துக்கோங்க. இது இப்ப இந்த இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. நான் அந்த யூனிட் வரும்போது நான் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன். இதுங்க இது பாத்துக்கோங்க.
895 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம்னு இதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன காப்பகம்? இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம். சரிங்களா? இங்க இருக்குமே, களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். சரிங்களா? 2வது மிகப்பெரிய காப்பகம். தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம். இது 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு இந்த மாதிரியான அரிய விலங்குகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அது போது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. இதுல என்ன சொல்ல வர்றாங்க? 2 வகையான, உலகத்துல 2 வகையான யானைகள் இருக்கு. 2 வகையான யானை. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்னு ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளின் ஆண் யானைக்கு தந்தம் ஒன்று. என்னங்க? ஆசிய யானைகளின் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஓகேங்களா? பெண் யானைக்கு தந்தம் இல்லை. அப்புறம் ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் உண்டு. ஆசிய யானையில ஆணுக்கு தந்தம் இருக்கு, பெண்ணுக்கு தந்தம் இல்லை. ஆப்பிரிக்க யானைகள்ல 2க்குமே தந்தம் உண்டு. சரிங்களா? ஓகேங்க. அடுத்து இங்க பாருங்க. அதாவது யானைகள் எப்போதுமே கூட்டம் கூட்டமா தாங்க இருக்கும். கூட்டத்துக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு இதெல்லாத்துக்கும் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை நாள் ஒண்ணுக்கு 250 கிலோ புல்லு 250 கிலோ புல்லு இலைதலைகளை உணவாக உட்கொள்ளும். அப்புறம் 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். அதுக்கு 65 லிட்டர் தண்ணீர் வேண்டும். அது போக 250 கிலோ புல்லு இலைதலையெல்லாம் சாப்பிடுங்களாமா. இது மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. யானைங்கிறது மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. சரிங்களா? பாசம் நிறைந்த விலங்குன்னு சொல்றாங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி, இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் இந்த படிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இது பார்த்துக்கோங்க. கரடி அப்படிங்கக்கூடியது ஒரு அனைத்துண்ணி. இது பழம், தேனு இதெல்லாம் சாப்பிடும். அதுக்காக மரத்துல ஏறும். உதிர்ந்த பூக்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் இதையெல்லாம் தேடி உண்ணும். கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவுன்னு சொல்றாங்க. ஓகே, இங்க பாருங்க. நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை கொண்டது. சரிங்களா? 160 கிலோ. அடுத்து புலியை பத்தி சொல்லியிருக்காங்க. புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில், அதாவது கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். 2 இயர்ஸ் தான் வளர்க்கும். சரிங்களா? ஓகே. புலிதான் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. புலிதான் என்னங்க? காட்டின் வளத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்புறம் இங்க பாருங்க, சிங்கம். உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்கா சிங்கம் அப்படின்னு 2 வகை சிங்கங்கள் இருக்கு. குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் இருக்குங்க. குஜராத்ல கிர் சரணாலயத்துல. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் இந்த அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. அதனாலதான் இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ. அடுத்து புள்ளிமான்கள். இந்தியாவிலேயே சருகுமான், மிளாமான், வெளிமான் அப்படிங்கிற வகைகள் மான்கள் இருக்கு. எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டுக்கு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னென்ன வகைன்னு பார்த்துக்கோங்க. சோ அவ்வளவுதான் முடிஞ்சு. சரிங்களா? ஆசிய யானைகளில் ஆண், பெண் யானையை வேறுபடுத்துவது என்னங்க? தந்தம். தமிழகத்தின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து இந்திய வனமகன். இது ஒரு தனி மனிதர் ஒரு காட்டையே உருவாக்கின ஒரு கதை. சரிங்களா? வாசிக்கலாம், நல்லா இருக்கும். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடாகும். ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் மணல் தீவில் அமைந்த அந்த காடு சற்று வேறுபட்டது. எங்க? பிரம்மபுத்திரால. ஓகே.
மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார். ஓர் அடர்ந்த காடு. காட்டின் நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள சிலர் உறங்கிட்டு இருக்காங்க. அப்போ யானைகள் பிளிடும் ஓசையை கேக்குறாங்க. வீட்டுக்குள்ள உறங்கி கொண்டிருந்த குடும்பத் தலைவர் வெளியில பாக்குறாரு. நள்ளிரவுல நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால ஒண்ணும் சரியா தெரியல. ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வர்றத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே வீட்டுக்குள்ள போய் மத்தவங்களை எழுப்பி வீட்டை விட்டு எல்லாத்தையும் வெளியேத்திட்டு பாதுகாப்பான இடத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போறாரு. யானைகள் அவரோட மூங்கில் வீட்டை அடித்து எல்லாத்தையும் உடைச்சிருது. தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு குடும்பத் தலைவர் ஆனந்த கண்ணீர் விடுறாரு. ஏன்னா யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை கண்ட ஒருவர் மகிழ்ச்சி அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா ஆமா முடியும். அது என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸாம் மாநிலம் எங்கங்க அஸ்ஸாம் மாநிலம் ஜோர் விராட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜாதேவ் பயங். யாருங்க? ஜாதவ் பயங். ஓகேங்களா? ஜாதவ் பயங். அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகளாக அவரோட கடின உழைப்பால ஒரு காட்டையே உருவாக்கி இருக்காரு. 30 வருஷமா. ஓகேங்களா? அந்த காட்டிலேயே அவரோட வாழ்க்கைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. யானைகளோட வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக அவர் நினைக்கிறாரு. இந்திய வனமகன் என்று அவரை அழைக்கிறாங்க. இந்திய வனமகன் அப்படின்னு. ஓகேங்களா? கதை பார்க்கலாம். ஓகே, அவரை இப்ப இன்டர்வியூ பண்ற மாதிரி. சரிங்களா? பிரம்மபுத்திரா ஆற்றின் ஆண்டுதோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். பிரம்மபுத்திரா ஆத்துல ஆண்டுதோறுமே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். 1979ல அது போன்ற ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்பு மரங்கள் இல்லாத தீவில் கரை ஒதுங்கின. அவற்றுள் சில பாம்புகள் இறந்து கிடந்தன. பல பாம்பு வெப்பம் தாங்க முடியாம உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. இத பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அதனால ஊருக்குள்ள போய் பெரியவங்க கிட்ட இதை பத்தி பேசினேன். தீவுல மரம் எதுவும் இல்லை, அதனால பாம்புகள் இறந்து போயிருது. நாம ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மரங்கள் இல்லாதனால பாம்புகள் இறந்தன அப்படிங்கிறது உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்து விட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று எண்ணிய எனக்கு உடல் நடுங்கியது. இவர் அந்த கதையை சொல்றாருங்க. அப்பொழுதே இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஃபர்ஸ்ட் இதனாலதான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களாங்க? ஊர் மக்களிடம் அத்தீவில் மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை யாருமே ஏத்துக்கல. அந்த தீவுல மரங்களை வளர்க்கவே முடியாது, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு அந்த தீவுக்கு நாங்க போனோங்க. அங்க அதையெல்லாம் ஃபுல்லா நட்டு வச்சு விதைச்சு வச்சு நாள்தோறும் அதுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தாங்க. இருந்தாலுமே ஒரு விதை கூட முளைக்கவே இல்லை. பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் அப்படின்னு பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கேட்டிருக்காங்க. சோ அந்த தீவுல மூங்கில் மரம் மட்டும்தாங்க வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவருக்கு உடனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகம் வந்துருச்சுங்களா. மூங்கிலை கொண்டு அதை அங்க நட்டு வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. விரிந்து வளர தொடங்கியது அவை. அப்புறம் மூங்கில் நட்டு வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இந்த தீவுல மரம் வளர்க்கிறது ஒன்றே எனது வேலை அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணிட்டாருங்களாமா. சரிங்களா? ஓகே, அதாவது என்ன சொல்ற அடுத்த இது பாத்தீங்கன்னா, எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது. அதில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அவர்களுடன் இணைந்து இத்தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை நான் நடத் தொடங்கினேன். அந்த திட்டம் 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அதாவது அந்த திட்டம் 3 வருஷத்துல முடிஞ்சிருச்சு. நான் மட்டுமே இங்கேயே தங்கி இருந்து எல்லா மரக்கன்றுகளையும் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. ஆனா மூங்கிலை தவிர வேறு எந்த மரமுமே இங்க வளரவே இல்லை. அப்பதான் அஸ்ஸாம் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அப்படிங்கிறவங்க எனக்கு நினைவுக்கு வந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவரை தெரியும். அவர்கிட்ட போய் என்னோட மரம் வளர்க்கும் திறன் பற்றி கூறினேன். உடனே அவர் மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மண்புழு மட்டும் இல்லாம சிகப்பு, அதாவது சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய கட்டெரும்பு இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரிங்களா? அப்புறம் இவர் என்ன பண்றாரு, மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே, அதுக்காக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எறும்புகளை கொண்டு இங்க விட ஆரம்பிச்சிருக்காரு. கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை அப்புறம் மாற ஆரம்பிச்சிருச்சு.
காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும் பொருட்கள் தலை காட்டத் தொடங்கின. அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட மகிழ்ச்சியை வந்துட்டு சொல்றாரு. கால்நடைகள் வளர்ப்பதுதான் என்னோட வேலை. அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காம இயற்கை உரம் தயாரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல. பழம் சாப்பிட்டால் கூட அந்த கொட்டையை வீசி எறியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன். பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து இத்தீவில் தூவத் தொடங்கி விடுவேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இப்படி தூவிதான் வந்துட்டு நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த காடு வந்து உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை. ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒரு வழியே வந்துட்டு அதுக்கப்புறமா அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தேன். செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன். அதாவது இது கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே, இது வந்துடலாங்க. 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டம் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 2015ல இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வந்துட்டு வழங்கியிருக்கு. கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கு. அப்ப என்னென்ன பட்டங்கள் அப்படின்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இம்பார்ட்டன்ட் நாள் வகை குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா எழுத்துகளும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துகள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஐகார குறுக்கம் பார்க்கலாம். சரிங்களா? ஐ, கை, பை இந்த ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் எப்படிங்க இருக்கும்? 2 மாத்திரை அளவு 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. வையம், சமையல், பறவை என சொற்களின் முதல், இடை, இறுதி இந்த இடங்கள்ல வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். சரிங்களா? அப்போ எப்படிங்க சொல்றாங்க? தனியா வரும்போது 2 மாத்திரை அளவு, முதல், இடை, இறுதி இந்த இடத்துல வரும்போது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து எப்படிங்க வரும்? ஓகேங்க. அப்போ முழுகா ஓகேங்க. தனித்து ஒரு எழுத்து வரும்போது அந்த ஐகார எழுத்து எப்படிங்க வரும்? 2 மாத்திரை அளவு வரும். இதே வந்துட்டு இது வந்து சைட்ல நீங்க எழுதிக்கணும். தனியா வரும்போது 2 மாத்திரை அளவு 2 மாத்திரை அளவு. இதே வந்து முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவு, இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. அப்ப 2 எழுதணும் நீங்க. 2 மாத்திரை, அப்புறம் வந்து 1.5 மாத்திரை. அது வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது, அப்புறம் இடையிலையும் கடைசியிலேயே வரும்போது 1 மாத்திரை. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? ஔகார குறுக்கம் ஔ, வௌ. இது வந்துட்டு எப்படிங்க வரும்? தனக்குரிய 2 மாத்திரையில முழுமையாக ஒலிக்கும். சரிங்களா? 2 மாத்திரையில முழுமையாக ஒலிக்கிறது. ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம். அப்போ இந்த அவ்வு மட்டும் நல்லா கவனிக்கணும். இடையிலையும் இறுதியிலையும் வராது. எப்படிங்க? இடையிலையும் இறுதியிலையும் வராது. ஃபர்ஸ்ட் மட்டும்தான் வரும். அவ்வு, வவ்வு. சரிங்களா? ஓகே. அடுத்து மகர குறுக்கம். அம்மா, பாடம் அம்மாங்கிறது ஒண்ணு, பாடம் படித்தான். இந்த சொற்கள்ல மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. வளம் வந்தான் நல்லா கவனிக்கணும். இப்ப அம்மான்னு வந்தாலும் சரி, பாடம் படித்தான் இதுல வந்தாலும் சரி, ஃபுல்லா அரை மாத்திரை அளவு வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஒலிக்குதுங்களாமா, அரை மாத்திரை. சரிங்களா? ஆனா வளம் வந்தான் இம்மை தொடர்ந்து மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். அப்போ மகரத்தை தொடர்ந்து வகரம் வரும்போது இந்த இடத்துல சரிங்களா, வறுமொழியில வரும்போது அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். அப்ப இதை நல்லா பாத்துக்கணும். சரிங்களா? ஓகே. போலும் எனும் சொல்லை போன் என்றும் மருளும் எனும் சொல்லை மருண் என்றும் செயலின் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இச்சொற்களில் மகர மெய்யானது இன் அதாவது ரன்னகரமும் தன்னகரமும் இந்த எழுத்துக்களை அடுத்து வருவதனால தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில், அப்ப இதை பார்த்துக்கணும். கால் மாத்திரை. சரிங்களா? அறையிலிருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இது வந்து மகர குறுக்கம்னு சொல்றாங்க. ஆயுத குறுக்கம் அப்படின்னா அஃது, எஃகுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. முள் கூட்டல் தீது முத்தீது, கல் கூட்டல் தீது கற்றீது.
இப்படின்னு வரும்போது ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை, அப்ப இதுவும் மகர குறுக்கம் நல்லா பாத்துக்கணும். அறையில இருந்து கால் மாத்திரை அளவாக மாறிடுது அப்படின்னு பாத்துக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சா இதுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால். இருங்க. மேல ஒண்ணு இருக்கு. ஓகே. என்னங்க பால் வந்து 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சரிங்களா? ஓகே. ஓர் என்னங்க பால் வந்துட்டு 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். உயர்திணையில் ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால், மாணவன், செல்வன். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால், சோ பெண்ணுக்குரிய பெயர்கள் வந்துரும். ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை குறிப்பது பலர்பால், மாணவர்கள், கல் விகுதி சேர்ந்து வருது இல்லைங்களா, மக்கள். அடுத்து அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால், கல், பசு. ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின்பால், மண், புழுக்கள், பசுக்கள். ஓகேங்களா? ஓகே. எதிர்ப்பால் இதை நீங்க கண்டுபிடிங்க. இதுல என்ன பிழை இருக்கு கண்டுபிடிங்க. கலைச்சொல். தீவு, ஐஸ்லாந்து. இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸ். வனவிலங்குகள், வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை, பேரபிள். காடு, ஜங்கிள். வனவியல், ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம், பயோடைவர்சிட்டி. இப்ப திருக்குறள் பாத்திரலாங்க. அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குறள். திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். எப்படிங்க? ஒருவன் அவரோட மனசுல பொறாமையே இருக்கக்கூடாது. அந்த ஒரு கேரக்டரை ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்லி, இதுதான் என் கேரக்டர், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அடுத்து அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். என்னங்க? பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அடுத்து புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர நின்னு கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். ஆனா அவர் வந்து அந்த இடத்துல இல்லாதப்ப அவரை பத்தி புறம், அதாவது ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி புறணி பேசுவாங்க தெரியுங்களா? அப்ப புறம் கூறுதல் கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. ஓகேங்களா? மத்தவங்களை பத்தி மட்டுமே குறை சொல்லாம நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா எந்த விதமான துன்பமும் வராது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்துறீங்க அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே செல்வங்கள்ல சிறந்த செல்வம். அப்ப அருள் தான் வந்து சிறந்த செல்வம். பொருட்செல்வம் வந்துட்டு இழிந்தவரிடம், கெட்டவங்க கிட்ட கூட பொருட்செல்வம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 6வது குறள். வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெளியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். இப்ப நான் வந்துட்டு ஒரு பூனைக்குட்டி இருக்குன்னா அதை பயன்படுத்துறேன்னா வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு மேல யானை நிக்குதுன்னா அதை பார்த்து நான் எப்படி பயப்படுவேன்? அதே மாதிரிதானே பூனை நம்மளை பார்த்து பயப்படணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ இந்த ஒரு குட்டி விலங்கை நம்ம துன்புறுத்துறோமே, அப்போ நம்மளை விட பெரிய விலங்கு யானை வந்து நம்மள இது பண்ணா நம்ம எப்படி பயப்படுவோம்? அதே போலதானே அதுவும் பயப்படும் அப்படின்னு நம்ம வந்து எண்ணி அதுக்கேத்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல். அதுதான் சரியானது. மற்றவங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் ஏற்படுத்தாத வகையில நம்ம பேச்சுங்கிறது இருக்கணும். தன்னெஞ்சம் அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்.
ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். புரியுதுங்களா? என் மனசுக்கு தெரிஞ்சு அது பொய்ன்னு தெரிஞ்சு அந்த பொய்யை நம்ம சொல்லக்கூடாது. சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து மனசு உறுத்தும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உலகத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். ஓகேங்களா? நம்ம வந்து பொய் சொல்லாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசறிஞ்சு நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் நம்ம செய்யாம எந்த பொய்யும் சொல்லாம இருந்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளங்கள்லயுமே நம்ம இருப்போம் அப்படிங்கிறாங்க. இறைமாட்சி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ரொம்ப அருமையான குரல். பொருள் வரும் வழிகளை அறிதலும். எந்த வழியில சம்பாதிச்சா எப்படி நம்மளுக்கு நல்லபடியான ஒரு காசு கிடைக்கும் அப்படின்னும் நல்ல வழிகள்ல அந்த பொருளை வந்து சேர்க்கணுங்க. சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். ஓகேங்களா? டெபாசிட் பண்ணி எங்கேயாவது வச்சுக்கணும். அந்த காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயல்களாகும். ஓகேங்களா? அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க? பொருள் வரக்கூடிய வழிகளை வந்து அறிந்து அந்த பொருள்களை வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்து என்னங்க பண்ணணும்? அதை வந்து பாதுகாப்பாவும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பயனுள்ள வகையில அதை திட்டமிட்டு செலவிடுதலும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இறைமாட்சி. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர். திரு எனும் அடைமொழி வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பகுப்புகளை கொண்டது. அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 அப்படின்னு 133 அதிகாரங்கள் இருக்கு. அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்போ இது என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கணுங்க. ஓகேங்களா? ஓகே. முப்பால் தெய்வ நூல் பொய்யா மொழி அப்படின்னு இதுக்கு வேறு பெயர்கள் வந்துட்டு இந்த திருக்குறளுக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே. வாய்மை எனப்படுவது என்னன்னு சொல்லுங்க. இந்த நாள்ல என்னங்க வரும்? இதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இது படிச்சு பார்த்து இதுக்கு என்ன திருக்குறள் வரும்னு சொல்லுங்க பாப்போம். ஓகேங்க. நம்ம வந்து இயல் 2 முடிச்சிட்டோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு இயல் 3 வந்து டீச் பண்ணி போறோம். ஓகேங்களா? எல்லாரும் நம்பிக்கையோட படிக்கணுங்க. படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனைக்குள்ள எப்பவுமே போகாதீங்க. படிச்சு முடிக்க முடியும். இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% உங்களால படிச்சு முடிக்க முடியும். நம்பிக்கையோட படிங்க. புரியுதுங்களா? ஒரு நாள் வந்து விட்டுட்டோம், வீட்டுல ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரிங்களா? சரிங்க. எல்லாரும் நல்லா படிங்க. ஓகேங்களா? நம்பிக்கையோட படிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு படிங்க. ஓகேங்க. நன்றி, வணக்கம்ங்க.